41வது பொதுக்குழுவிலே பல்வேறு தீர்மானங்களை வடிவமைத்திருக்கிறோம். இந்த தீர்மானம் இன்று வணிகர் மத்தியிலே மாபெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஜிஎஸ்டி வரி விகிதம், கட்டிட வரி 6% உயர்வு என்று பல்வேறு வரிகளை எதிர்த்து போராடக்கூடிய நிலைக்கு வணிகர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் கடந்த 11ஆம் தேதி மழை கொட்டுவதையும் பொருட்படுத்தாது வணிகர்கள் போராடியதை மத்திய மாநில அரசுகள் பார்த்திருப்பார்கள், புரிந்து கொண்டிருப்பார்கள் என்று எண்ணுகிறோம். அதே போன்று போராட்டம் தொடர்ந்து டெல்லி தொடர்ந்து ஒவ்வொரு போராட்டமாக நடத்த இருக்கிறோம். குறிப்பாக ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்டதனுடைய அலுவலகம் முன்பும் போராட்டம் நடத்துவது குறித்து ஆய்வு செய்திருக்கிறோம். ஆகவே தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு வருகின்ற மே 5 வணிகர் தின மாநில மாநாடு, 42வது மாநாடு சென்னை அருகில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 50 ஏக்கர் இடப்பரப்பளவு அளவில் அந்த மாநாடு நடத்த இருக்கிறோம். அந்த மாநாட்டிற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு வணிகர் அதிகார பிரகடன மாநாடு, வணிகர் அதிகார பிரகடன மாநாடாக தலைப்பு வைத்திருக்கிறோம். இன்று அதிகாரிகள் எங்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து விடுவிப்பதற்காக தான் இந்த தலைப்பை தேர்வு செய்திருக்கிறோம். இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான வணிகர்கள், நீங்க பொதுக்குழு பார்த்திருப்பீங்க, ஆர்ப்பாட்டத்தை பார்த்திருப்பீங்க, டெல்லியை நோக்கி செல்வதற்கு 5000க்கு மேற்கொண்ட வியாபாரிகள் இப்போதே தயாராகி கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆகவே இந்த மாநாடு பல லட்சம் வணிகர்களை உள்ளடக்கி 26 சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அவர்களுக்கு ஆட்சியிலே பங்கு அதிகமான இடம் வேண்டும் என்பதை போராடுவதற்காக மாநாடுகளை நடத்துகின்றார்கள். ஆனால் பேரமைப்பினுடைய மாநாடு வணிகர்களுடைய வாழ்வாரத்தை காட்பதற்கு, வாழ்வுரிமை காட்பதற்கு அந்த மாநாடு நடத்தப்பட இருக்கிறோம். ஆகவே இந்த மாநாட்டில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானத்திற்கும் மத்திய அரசும் மாநில அரசும் கட்டாயமாக எங்களை அழைத்து பேசி தீர்வு காண வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு திட்டவட்டமாக வலியுறுத்துகிறது. இந்த நிலை தொடர்மையானால் தமிழகத்திலே வியாபாரிகள் மத்தியிலே கடுமையான அதிருப்தியை, கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது ஒரு காலகட்டத்தில் ஜிஎஸ்டி வரி விதிப்பு உட்பட நாடுதலுமே கடையடைப்பாக அறிவிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு விடும் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்து கொள்கிறேன். திருச்சியில் நடந்த மாநாட்டுக்கு தமிழக முதல்வர் வந்தாங்க. ஆமா, கூட மாநாட்டுக்கு அழைப்பு கொடுப்பீங்களா? தொடர்ந்து எந்த மாதிரி கோரிக்கைகளை தமிழக அரசு மூலமா நீங்க வச்சுக்கிறீங்க? அதாவது ஜிஎஸ்டி வரி விதிப்புல இப்ப 10வது மாதம் ஒரு சட்டம் பாஸ் பண்ணாங்க. இலக்க வரி கட்டுகின்ற வியாபாரிகள் 1.5 கோடிக்கு வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகள் 1% இணக்க வரி கட்டுவார்கள். அவர்களுக்கு இன்புட் எடுக்க முடியாது. அந்த வரி விதிப்பை, ஜிஎஸ்டி வரி விதிப்பை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்துறோம். ஜிஎஸ்டியில் இருக்கின்ற சட்ட குளறுபடிகளை வைத்துக் கொண்டு அரசு அதிகாரிகள் கடுமையான அத்துமீறல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். பல இடங்களிலே அங்கு நோட்டீஸ் அனுப்புவது வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அதை பெறுவதற்கும் அதை பேசி தீர்ப்பதற்கும் பஞ்சாயத்து கமிட்டி அமைத்தது போன்று சில அதிகாரிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைப்பாடுகளை அரசு புரிந்து கொண்டு சட்ட விதிகளை எளிமைப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம். அதே போன்று மாநில அரசு கட்டிட வரி விதிப்பு 6% உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம். லைசன்ஸ் கட்டண உயர்வை முழுமையாக திரும்ப பெற்று வணிக சங்க பிரதிநிதிகளை வைத்து சீரமைத்து அமுல்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம். இன்று சென்னையிலே பல ஊர் கடைகளிலே குப்பை வரி என்பதை பட்டமிட்டு ஒரு வாகனத்தை அனுப்பி சோதனை என்ற பெயரில் கடைகடையாக சென்று கட்டணம் வசூலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்டணத்திற்கு அரசு துறை அதிகாரிகள் சொல்லுகின்ற பெயர் எங்களுக்கு டார்கெட் வைத்திருக்கிறார்கள், நாங்கள் வசூலிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். இதுபோன்ற நிலைப்பாடுகள் எல்லாம் அகற்ற வேண்டும் என்ற பல்வேறு தீர்மானங்களை அதில் அமைத்திருக்கிறோம். இந்த மாநாட்டில் தலைமை நிர்வாகிகள் அடுத்த ஆட்சி மன்ற குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. யார் யாரை அழைப்பது, பிரதமரை அழைப்பது, முதலமைச்சரை அழைப்பது, யார் யாரை அழைப்பது என்பதை நாங்கள் தீர்மானிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி.